ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். பேடிஎம்மிற்கு தடை. ஸோ கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி நம்ம பேடிஎம்மும் வந்து தொடர்ந்து நிறையா நண்பர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கூட இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் ரொம்பவே வந்து ஷாக்கான நியூஸாக கூட இருக்கலாம். எதனால தடை பண்ணாங்க, எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் 2022 மார்ச்லேயே வந்து இந்த பேடிஎம்முக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆர்பிஐ வந்து கொடுத்தாங்க. நீங்கள் வந்து புதுசாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, உங்களோட கேஒய்சி அப்டேஷன்லாம் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. அவங்க அதையும் மீறி இன்னைக்கு வரலும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை டெபாசிட் பண்ணுறது ஒரு சில டிரான்சாக்ஷன் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணனால ஆர்பிஐ வந்து டோட்டலாக வந்து ஒரு சில டிரான்சாக்ஷன் நீங்கள் இனிமேல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். இதுக்கப்புறம் எந்தெந்த டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் இதை வந்து டெபாசிட் பண்ணவோ இல்லை வந்து புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவோ முடியாது. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி ஃபாஸ்டேக்கில் வந்து அமௌண்ட் வந்து வச்சுருக்கிறவங்க, அதை யூஸ் பண்ணி வாலெட், அதாவது பேடிஎம் வாலெட் யூஸ் பண்ணி அதிலிருந்து ரீசார்ஜ் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த நேஷ்னல் மொபிலிட்டி கார்டு அதை யூஸ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து அதில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துருங்க. அது எது வரலும் டெட்லைன் அப்படின்னா February 29. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை எடுக்க முடியாது. ஏன்னா வந்து டோட்டலாக வந்து பேன் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து மெயினான ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் ஃபாஸ்டேக், இந்த நேஷ்னல் மொபிலிட்டி கார்டு, தென் வந்து அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறவங்க, இல்லை February 29 வரலும் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், தெரியாத கூட ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் February 28 27 ஓப்பன் பண்ணால் கூட அந்த 29க்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் எப்போ போல் பண்ணிக்கலாம். அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனும் எப்படி பண்ண முடியும்னா, நீங்கள் அதர் பேங்க், அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்பிஐயோ, ஆக்சிஸோ, ஹெச்டிஎஃப்சியோ, கேவிபியோ இதை யூஸ் பண்ணி உங்களோட அந்த பேடிஎம்மில் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க, அதர் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு உங்களோட டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். பேடிஎம்மோட அக்கௌண்ட், பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ண முடியாது. இது வந்து டோட்டலாக வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க. நிறையா நண்பர்களுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காத கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திகேயன். பை, டேக் கேர்.